பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். கிருபை ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது? ஒரு மனிதனை குறித்து உங்களோடு பேசி வருகிறேன். மேபிபோசேத் என்கிற ஒரு முடவனான மனிதனில் முடவனாக்கப்பட்ட ஒரு மனிதன். இவன் யாருன்னா யோனத்தானுடைய குமாரன். எப்படி முடவனானான்னா, சகுலும் யோனத்தானும் அடிந்த செய்தி இஸ்ரவேலுக்கு வரும்போது அவனை ஒரு தாதி வளர்த்தவள் தூக்கி கொண்டு ஓடினாள். ஓடின போது கீழே விழுந்து அந்த மேபிபோசேத்தினுடைய 2 கால்களும் முடமாகி போன. இந்த முடமாகி போனவனுடைய வாழ்க்கை ஐயா எப்படி உயர்ந்தது என்பதை குறித்தான் நாம் தியானித்து வருகிறோம். திரும்பவும் உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மேபிபோசேத் என்றால் என்ன அர்த்தம்? 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாம் தேடி கையில் எடுப்பீங்களா? எனக்கு கண்பாருளே, இந்த அந்த 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலேருந்து 4 நீங்கள் வாசிட்டு வாரீங்க, ஏற்கனவே வாசித்து இருக்கீங்க. இவனுடைய பெயர் தான் மேபிபோசேத். இவன் 5 வயது ஒரு சிறு பிள்ளை. இவனை தூக்கிட்டு ஓடும்போது தான் அந்த தாதி அவசரப்பட்டு காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும், அந்த நோக்கம் நல்லதாக இருந்தாலும் அவன் செயல்பட்ட விதம் கவனக்குறைவு. ஒரு சின்ன உதாரணத்திலே, ஒரு குடும்பத்தில் மனைவி இறந்து போயிட்டா, அவருக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அவர் ஒரு கீரிப்பிள்ளை வளர்த்து வந்தார். இந்த கீரிப்பிள்ளை ரொம்ப அழகாக பிள்ளையை மெயின்டைன் பண்ணும், பாதுகாக்கும். ஒரு நாள் அந்த கீரிப்பிள்ளையிட குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்தார். இந்த கீரிப்பிள்ளை வாயெல்லாம் ரத்தமாக இருந்துச்சு. உடனே இவர் பார்த்தாரு, என்னதான் இருந்தாலும் புத்தி மாறலையே அப்படின்னு கீரிப்பிள்ளை ஒரே ஓடா மம்பட்டியால் வெட்டிட்டார். உள்ளவை பிள்ளைக்கு என்னாச்சுன்னு பார்த்தா பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளை பக்கத்தில் கீழே ஒரு பெரிய பாம்பு, அது கடிச்சு போட்டுருச்சு இந்த கீரிப்பிள்ளை. கடைசியில் அறியாமல் செய்ததுனால அவர் புறம்னார், ஐயோ இத்தனை பாதுகாத்த உத்தமமாக உண்மையாக இருந்த அந்த பிராணியை நான் கொண்டுட்டேனேன்னார். சில நேரங்களில் அறியாமையினாலே ஐயா நாம் செய்து விடுகிற தவறுகள் நம் மனசை அடித்து கொண்டிருக்கும். இந்த மேபிபோசேத்துக்கு நல்லதான் செய்யணும்னு நினச்சா, ஆனால் அவன் மாறி போய் அவனை தூக்கிட்டு போகும்போது கீழே விட்டுட்டா. ஆகையினால அவன் முடமாகி போயிருந்தான். இந்த தாவீது கருவறுத்து விடுவான், சகுல்ல ஒரு பிள்ளை கூட இல்லாமல் போயிருமே அப்படின்னு நினச்சி அவள் செஞ்ச காரியம். ஆனால் அவளுக்கு உடன்படிக்க தெரியவில்லை. அதனால் உங்கள் வேதத்தை திருப்புங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாரும் திருப்பி எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. உள்ளதமானவரின் உயர்வரையில் நோக்கிறவன், உள்ளதமானவரின் உயர்வரையில் நோக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லாம் எடுத்துட்டு திரும்ப வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து. தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். யார் சொல்றது? சகுல். இவனை அழிக்க வந்தவன் என்கேதி வனாந்தரத்துக்கு வந்திருக்கானோட பெரிய கூட்டத்தோடு அழிக்க வந்தவன். கேகிலா வந்தானோட பெலிஸ்தியரை கூட்டிட்டு 3000 பேரை கூட்டிட்டு படையெடுத்து வந்தவன். இப்ப சொல்றான் என்னிலும் நீதிமான். எப்படி சொல்றான்? ஒரு மனுஷனுடைய செய்கையை பார்த்த பிறகு அவனால் சொல்லாமல் இருக்கவே முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் கூட ஒரு பழைய பாடல் ஒன்று பாடுவோம். எதுக்காக தெரியுமா? அந்த ஃபாதர் எழுதினாலும் அருமையாக எழுதினார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லினார் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே. நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லினார் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே. நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நிறுத்து துதித்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து அன்பருமை துதித்துந்தை ஆண்டவரை போற்றுவே. ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லினார் துதிப்பை நாள்தோறும் போற்றுவே. நாள்தோறும் போற்றுவே. ஐயா, நீதியை பார்த்தவன இவனால வாய் மூடி இருக்க முடியல. ஏன்னா இவனை அழிக்க வந்தவன் பக்கத்தில் வந்திருக்கான், மலஜலாதிக்கு போயிருக்கான். இவனு பின்னாடியே போய் கிட்ட போய் ஒரு துண்டை அறுத்துட்டு வந்தான். ஆனால் அவன் கை தொடவே இல்லை. அறுத்துட்டு வந்தது கூட அவன் மனசில் அடிச்சுக்கிருச்சான். ஐயோ அப்படி செஞ்சுட்டோமே. பின்னாடி சவுல் வெளியே வந்தோட பின்னாடியே ஓடி போய் பேசுகிறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது, என் குமாரனாகிய தாவீதே, நீ என்னிலும் என்ன செய்தவன்? நீதி உள்ளவன். ஏன்னா வெளியே வந்தவுடனே இவர் பேசுகிறார் பாருங்க. 10ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 24:10 பாருங்க. மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. இதோ கர்த்தர் என்று
கெபில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே கண்டதே. உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. ஏன்னா ஐயா உம்மட்ட சில பேர் சொல்லியிருப்பாங்க, தாவீது உம்மை சத்துரு கொண்டு, நீர் ஏயா மற்றவங்க சொல்றதை கேட்கிறீரு? ரொம்ப அழகா பேசுறாங்க. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனா என் கை உம்மை என்ன செஞ்சு தப்ப விட்டது. அது மட்டுமல்ல, என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராவேம் என்றார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. அதை மட்டும் சொல்லிட்டு வரல, இன்னும் வாசிங்க. என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். அவன் அறுத்து வச்ச அந்த துணியை காமிக்கிறான். என் கையில இருக்கிறது எது? நீர் கட்டியிருந்த அந்த சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொண்டு போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகம் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதத்தில் சொன்னா, என்னை நிந்திக்கிறவன் என் சத்துரு அல்ல. 55ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை நிந்திக்கிறவன் என் சத்துரு அல்ல. அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பகைமை பாராட்டுகிறவன் என் பகைஞனும் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். என் பிராண சிநேகிதன். ரொம்ப அழகா சொல்றாரு, என் சிநேகிதன் என் உயிர் தோழனுமான நீயே அவன். இந்த சகுலை பார்த்து இவன் சொன்னா, ஐயா என் கையில் ஒரு துரோகம் இல்லையா, பொல்லாப்பு இல்லையா. ஏன்னா சகுல் செஞ்ச துரோகம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை. சகுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அழகா சொல்றானே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே ஏசையா, அறிந்து கொள்ளாமல் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வீணானதே. ஏசாயா தான் சொல்றாரு 33:1, கொள்ளையிடப்படாதிருந்து கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கும் ஐயோ. மறந்துடாதீங்க, ஏசாயா 33:1 மிக அழகா எழுதி வச்சிருக்கார். கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணுகிறவர்களும் ஆகிய உனக்கு ஐயோ. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய், துரோகம் பண்ணி தீர்ந்தபின் உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். மறந்துடாதீங்க. இவன் சொல்ல, என் கையில ஒரு பொல்லாப்பு இல்லை, ஒரு துரோகம் கிடையாது. அப்பதான் பார்க்குறான் சகோதரி பார்த்து, என் குமாரனாகிய தாவீதே, ராஜா நீர் எதுக்கியா மற்றவன் பேச்சை கேட்குறீரு? என்னை தேடி வந்திருக்கிற, ஒரு செத்தனாயை தேடி வந்திருக்கிற, எனக்கு கண்பானோல்லே ஒரு தெள்ளு பூஜை துரத்துறமாய் துரத்துறீர. அப்போ தான் சொன்னான், என்னிலும் நீதி உள்ளவன். அங்கே வாசிக்கிறான் 17ஆம் வசனத்தில், என் குமாரனாகிய தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், இப்போ உன்கிட்ட ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொண்டு போடவில்லை.
ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் சுகமாய் போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக ஆ, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உமக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேல் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவே. இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் அறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். ஆணையிட்டு கொடுத்தவன் தாவீது. ஆணையிட்டு கொடுத்தவன் நஷ்டம் வந்தாலும் செய்வானா? செய்ய மாட்டான். சங்கீதம் 15:4 வாசிக்கிறோம், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது நிற்கிறவன். ஆணையிட்டு கொண்டவன கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு கொடுத்தான். யோனத்தான் பண்ண உடன்படிக்கையும் தெரியாது, சகுல் பண்ண உடன்படிக்கையும் தெரியாது. ஆனா இவன் கரு அறுத்துருவான். ஐயா, பூரண அன்பு இருந்தா பயத்தை தள்ளிருங்க. அநேக நேரங்களில் நம்முடைய நோக்கம் நல்லதா இருக்கும், ஆனால் கவனக்குறைவினாலும் செய்யக்கூடாத செஞ்சிருவோம். ஒரு சமயத்தில் டிவியில் ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. ஒரு பையன், அப்பா ரொம்ப குடிகாரரு. இப்போ நிறைய இடத்துல அதான் இருக்குது, பையனும் குடிகாரராக மாற்றிடுறாங்க, அது போட்டோம். அப்பா குடிகாரரு, பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். பள்ளிக்கூடத்தில் நோட்டு வாங்கலைங்கிறக்காக அவனை வெளியே நிற்க விட்டுருவாங்க. ஒரு நாள் அப்பா வீட்டில் குளிக்க வந்தார், சட்டை கட்டி போட்டிருந்தார், அதில் 100 ரூபா இருந்துச்சு. இவன் பார்த்தான், தினம் நம்ம வெளியே நிற்க வேண்டியிருக்கு, ஒரு 2 நோட்டு தானே, இந்த 100 ரூபா எடுத்துகிட்டு போய் வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டான். படிக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் செய்யலை. அப்பா குளிச்சுட்டு வந்து கேட்டார், இதில் 100 ரூபா இருந்துச்சா பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். யாரா எடுத்தா? நான் தான்ப்பா எடுத்தேன். என்னடா செஞ்சேன்? 2 நோட்டு. எதுக்கு நோட்டு? பள்ளிக்கூடத்தில் தினம் என்னை வெளியே நிற்க விட்டுறாங்க. அப்படி வெளியே நின்று எல்லாரும் மத்தியில் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குப்பா, அதான் 2 நோட்டு வாங்கினேன். வேண்டாம், நான் எதுக்கு வச்சுருக்கேன் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த ஊது குழாய் இருக்கு பாருங்க, இரும்பில் முன்னாடி வரும், அடுப்புக்கு விறகடுப்பு ஊதுவாங்க. இந்த ஊது குழாயத்துக்கு மண்டையில் நச்சு நச்சுன்னு அடித்தார். பிள்ளை செத்து போனான். அதுக்கப்புறம் புலம்பி என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானவர்களே, நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், செய்கிற காரியம் கூட கொஞ்சம் யோசனையாக இருக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டா, கருவறுப்பதில்லை, பேர் இல்லாமல் போக பண்ணுவதில்லை என்பதை உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இந்த உடன்படிக்கையே யாருக்கு தெரியாது? இந்த தாதிக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்செல்லாம் அழிஞ்சு போயிடும், காப்பாற்றணும், அந்த ஒரு நோக்கம். ஆனால் செஞ்ச முறை தப்புனால இந்த முடவன் ஆகி போயிருந்தான். இந்த முடவன் ஐயா, அவன் பேர் மேரி போசேத். மேரி போசேத் என்றால் வெட்கம் என்று பொருள். இன்றைக்கி நிறைய ஊர்களுக்கு கூட உங்களுக்கு பேர் எப்படி வந்துச்சுங்கிற சில காரியம் தெரியாது. திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறோமே, அது எப்படி பேர் வந்துச்சு? ஒரு சமயத்தில் ஒரு பூஜாரி குளிச்சுக்கிட்டு இருந்தார். நெல்லை காய போட்டு வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த நெல்லை தான் அந்த காலத்தில் நெல் குத்து அரிசி தான் சாப்பிடுவாங்க. நான் பாளையங்கோட்டை இருக்கும்போது கைக்குத்தல் அரிசி தான் சாப்பிடுவாங்க. இந்த நெல்லை காய போட்டுதார், அதை எடுத்து குத்தி அரிசி எடுக்கணும், சாப்பிடணும். இவர் வந்த நேரம் திடீர்னு மழை வந்துருச்சு. அவர் சொன்னார், பகவானே, என் பிள்ளைகள்லாம் சோறுலாம் போயிடும், நெல்லை காய போட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் மழையை இருந்து நெல்லை காப்பாற்றுங்கன்னார். இவன் போய் பார்த்தா அந்த நெல் இருந்த இடத்துல மட்டும் மழை பெய்யலை, மற்ற இடத்துல மழை பெஞ்சிருச்சான். அதான் திருநெல்வேலின்னா. நெல்லுக்கு வேலியாய் நின்ற, திரு என்றால் இறைவன், வேலியாக நின்றாராம். ஏன்னா கிதியோன் கேட்டான்ல, தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், தரை காஞ்சிருக்கணும். அதே மாதிரி தரை நனைஞ்சிருக்கணும், தோல் மட்டும் காஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் சொன்னார், தோல் நனைஞ்சிருக்க, ஒரு இடத்துல கூட மழை இருக்கக்கூடாதுன்னா. அப்படி இருந்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, இந்த சவுல்கிட்ட தாவீது உடன்படிக்கை பண்ணது தெரியாமல் இவன் கொண்டு போய் கீழே ஓட்டு இந்த முடவன் ஆயிட்டான். இந்த மேவி போசேத்தை கிருபை எப்படி அவனை மாற்றுச்சு, இதை நாம் பார்க்க போகிறோம். உங்கள் வேதத்தை அப்படியே திருப்புங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் திருப்புங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது. அந்த சொன்ன உடன்படிக்கையின்படி இப்ப ராஜாவாயிட்டார். ஏன்னா அவனை இடையனாத்தான் இருந்த, ஆடு மேய்க்கிறவனா தான் இருந்தான். கர்த்தர் அவன் என்ன செய்தார்? அபிஷேகித்து ராஜாவாக்கிட்டார்.
லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் கையில் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வர் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது, மண்ணான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வன் லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். இடறிய சீஷனை மீனவனாய் மாற்றுவது லேசான காரியம், இடையனாம் கோமகனை அரியணை ஏற்றுவது லேசான காரியம். இந்த தாவீதை எங்க உட்கார வச்சாச்சு? இப்ப ராஜாவா வந்துட்டார். ராஜாவா வந்திருக்கும் போது ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? திரும்ப 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை மட்டும் வாசிக்க நேரம் ஆயிடுச்சு. யோனத்தான் நிமித்தம், யோனத்தானின் நிமித்தம். ஏன்னா யோனத்தானுக்கும் தாவீதுக்கு இருந்த உடன்படிக்கை சிநேகிதம் அவ்வளவு சிநேகிதம். தகப்பன் அங்கேருந்து வந்தா கூட சொல்லுவான், நீ காட்டில் இரு, வில்லு அப்புறம் கிடக்குன்னா நீ அந்த பக்கம் நின்று, இப்புறத்தில் இருக்குன்னா நீ தைரியமா, ஒரு தீங்கு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவு ஒரு ஸ்திரீகளின் சிநேகத்தை விட யோனத்தானுக்கும் தாவீதுக்கு இருந்த சிநேகம் அவ்வளவு பெருசு. இப்ப கேட்கிறான், யோனத்தானி நிமித்தம், சகுலி நிமித்தம் கூட இல்ல, யோனத்தானி நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அதற்கு அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். அவன் கேட்டா, நீதான் சீபாவா? ஆமாண்ணா. ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியன் தான் என்றான். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். ஏன் தெரியுமா? ஒண்ணுக்கு உதவாதவனை ராஜா தன்னோட வச்சுக்கிறே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. லோதேபார் என்றால் புல்லு கூட முளைக்காத இடம், அவ்வளவு வானம் பார்த்த பூமி அந்த லோதேபார். அங்கே இருந்த மேவிபோசேத்தை ராஜா தன் பந்திக்கு வைத்து கொண்டானே, இதற்கு என்னையா தகுதி? 2 காலும் முடமானவனை கொண்டாந்து ஒரு இளவரசரோடு ஏற்றி வைக்கிற தகுதியை கர்த்தர் கொடுத்தாரே, அதாங்க கிருபை.
ஒண்ணுக்கு உதவாதவனை உயர்த்தி வைக்கிறது. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறவன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வர்றதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாள் நிகழ்ச்சி வரக்குன்னா 5000 ரூபா செலவு. 30 நாளும் பார்த்துக்கோங்க. 30 நாள் 30 பேர் எழும்பணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சபையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க, ஐயோ இதில் என்ன காணிக்க வருதும்பிங்க. நீங்களே வந்து எண்ணி பாருங்கள், கரண்ட் பில்லு கட்டக்கூட வராது. ஆனால் இவர்களை அழைத்து வர்றதுக்கு மட்டுமே திருநெல்வேலியில் 4000 ரூபா வேனுக்கு சாப்பாடு ஒரு நாள் கொடுக்காமல் அனுப்புனதில்லை. உள்ளேயே சில பார்வையற்றவங்க யாரும் கவனிப்பாரற்று இருக்கிறவங்க தங்கி இருக்கிறாங்க. இப்போ கூட அதில் தாய்மார்களுக்காக, அதாவது பெண்களுக்காக, வயதானவங்களுக்கு ஒரு அறை கட்ட போகிறேன். என்னதான் இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் ஒன்றா இருக்க முடியாது. ஆகையினால அவங்களுக்கு ஒரு அறை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். 800 சதுரடியில் வயதானவங்களை வைக்கிறதுக்கு தான். ஒரு சதுரடி 2300 ரூபா. இந்த கட்டுமான பணிக்கென்று ஒருவேளை 10 சதுரடி, 5 சதுரடி, 2 சதுரடி, 1 சதுரடி கூட நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய நன்மை செய்யத்தக்க திராணி இருக்குமோ செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு அந்த நீதிமொழிகள் 3:27 படி உங்கள் மனதில் வர்றபடி நீங்கள் எடுக்கலாம். அது மட்டுமல்ல ஐயா, ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடாமல் நான் யாரையும் அனுப்புனதே இல்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக எனக்கு சொல்லலாம். நானும் உங்களுக்கு ஜெபிப்பேன். எப்படி பிரதர் இதுக்கு தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு பில்லு வைக்கிறதுக்கு வேணும்னா என்னோட கேளுங்க, அதற்கான விளக்கங்களை சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஒன்றுக்கு உதவாத ஒரு முடவனாய் இருந்த மேவி போசத்தை அந்த கிருபை எங்கே கொண்டு விட்டது? ராஜாவுடைய போஜனத்திலே. ஐயா, வாயிலிருந்து துப்பி போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கேன்னு சொன்ன லவோதிக்கா சபைக்குத்தான் கர்த்தர் சொன்னார். இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், கொஞ்சம் கதவை திறந்த உன்னோட போஜனம் பண்ணுவேனாரே, அந்த ராஜாவோடு போஜனம் பண்ணுகிற அந்த பாக்கியத்தை ஒன்றுக்கு உதவாத எங்களுக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், பெரியோருக்கும் சிறியோருக்கும் குறைவில்லாத நிறைவை தந்து ஆசீர்வதியும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.